ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் 43வது திவ்ய தேசமாக விளங்குவது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் திருமெய்யர் சத்தியமூர்த்தி பெருமாள் ஆலயம். சத்திய முனிவருக்கு காட்சி தர எழுந்தருளிய பெருமாள்தான் திருமெய்யர் சத்தியமூர்த்தி பெருமாள். சத்திய முனிவருக்கு மட்டுமின்றி பாண்டிய மன்னன் உள்ளிட்டோருக்கும் காட்சியளித்து அருள் பாலித்திருக்கிறார். திருமாலின் முக்கிய 4 திருக்கோலங்களில் 3 திருக்கோல காட்சிகளை திருமயம் திருத்தலத்தில் தரிசிக்கலாம். நின்ற கோலத்தில் சத்தியமூர்த்தி பெருமாளும், கிடந்த கோலத்தில் ஆதிசேஷ சயன பெருமாளும், அமர்ந்த கோலத்தில் லட்சுமி வராகர், லட்சுமி நரசிம்மர் மற்றும் ஹயக்ரீவர் பெருமாளையும் திருமயம் திருத்தலத்தில் தரிசித்து மகிழலாம் என்பது அக்கோவிலின் தனிப்பெருமையாகும். சத்திய முனிவர் மட்டுமின்றி சித்திரபுத்திரன், தர்மராஜன் உள்ளிட்டோரும் பல்வேறு ரிஷிகள், கிங்கரர்களும் வழிபட்டு அருள் பெற்ற பெருமை திருமயம் திருமெய்யர் சத்தியமூர்த்தி பெருமாள் ஆலயத்திற்கு உள்ளது. கிருத்த யுகத்திலேயே எழுந்தருளியுள்ள சத்தியமூர்த்தி பெருமாள் ஒரு சுயம்பு மூர்த்தியாகவே விளங்குகிறார். திருமயம் பெருமாள் திருக்கோவில் ஒரு குடவரை கோவில் என்பதோடு இத்தலத்தில்தான் பெருமாள் 2 மூலவர்களாக எழுந்தருளி அருள் பாலித்திருக்கிறார்.
மையார் கடகும் மணிவரையும் மாமுகிலும் கொய்யார் குவளையும் காயாவும் போன்றுருண்ட மெய்யானை மெய்ய மலையான சங்கேந்தும் கையானை கைத்தொழா கையல்ல கண்டோமே என்று திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாளை திருமங்கை ஆழ்வார் போற்றுள்ளார். புரட்டாசி மாதம் முழுவதும் புகழ்பெற்ற திருமால் கோவில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் திருமையர் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் மகிமைகளையும் மகத்துவங்களையும் பார்க்கலாம். கோட்டை ஊமையங்கோட்டை வீரவணி கட்டம் ஒழிஞ்ச இடம். பெருமாள் சயன பெருமாள் வைகுண்டமாக காட்சி அளிக்கிறார். பெருமாள் திருமெய்யம் சித்திரபுத்திர கணக்கிலரார் தர்மராஜா கருடாழ்வர் சந்திரன் சூரிய ராகு 30 கோடி தேவர்கள் திருவிடி சேவை திருவிடி பூமாதேவி மதுகிடனா ராட்சசா பூமாதேவி ஒழிஞ்சிருக்கா பாகத்தில் மகாலட்சுமி மார்பில் ஒரு கையில் அவதிசன் நடத்திருக்காப்புல பெருமாள் திருமெய்யம் இந்த 108 40 வித்தியாசம். மூலருக்கு தைலகாப்பு தான் திருமஞ்சம் கிடையாது. ஒரு ஜன்னலில் திருவடி சேவிக்கலாம், ஒரு ஜன்னலில் திருமுகத்தை பார்க்கலாம். திருமெய்யம் சத்தியமூர்த்தி பெருமாள் 108 மாலை சாலிக்கிற மாலை சக்கரம் பிரே சக்கரம் புரோ சக்கரவர்த்தி சத்திய மகரிஷி கருடால் வசி பத்தினி இவை 4 பேர் காட்சி அளிக்கிற சத்தியமூர்த்தி திருநாமம். இப்போ சுயம்பு ஜம்பகவலி மரவழி ஆண்டாள் பெருமாள் நின்ற கோலம் சத்தியமூர்த்தி பெருமாள். வையாதி மாத பெருமாசம் கொண்டு ஆடிப்புறம் ஏகாதசி ஆடிப்புறம் அப்பூரத்தின் ஆரம்பம் ஆண்டாள் கொண்டு வையாதி பெருமாசம் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக நடக்கும். மையார் கடலும் மணிவரைக்கும் மாமுகிலும் கொய்யாட் குவளையும் காயாவும் போன்றிரண்ட மெய்யானே மெய்ய மலையானே சங்கேதம் கையானே கைதோல்லா கையெல்லா கண்டமே திருமங்கையாழ்வா பாசனம். திருமங்கையாழ்வா பாடப்பட்ட 108 திவ்யட்சத்திரத்தில் 43வது திவ்யட்சத்திரம் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுக்கா. புதுக்கோட்டையிலிருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் 18 கிலோமீட்டரில் இருக்குது. கிட்டத்தட்ட 5800 வருஷத்துக்கு முன்னாடி துவாபரிகத்தில் இமயமலையில் சத்திய மகரிஷி இந்த மகரிஷி தவசு பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே அவர் தர்ப்பபுல் ஆஞ்சிட்டு இருக்கார். அப்படி ஆஞ்சிட்டு இருக்கும்போது அவருடைய கட்டவரில் துண்டிக்கப்பட்டு அந்த ரத்தமானது தர்ப்பையில் விட்டு தர்ப்பையோட புனிதம் கெட்டு போனோன்னு அந்த தர்ப்பையானது பெருமாவோட அம்சங்கிறதுனால அவரை வருத்தப்படுறார். அப்போக்குள்ள இந்திரன் பூலோக சத்தியட்சத்திரத்தில் போய் தவசு பண்ண சொல்லி இந்திரன் ஆணைக்கிறங்க சத்திய மகரிஷி பூலோக சத்தியமூர்த்தி இந்த கஷேத்திரத்தை தவசு பண்ணார். அவருக்கு பெருமாள் இங்கே நின்ற திருக்குறத்தை காட்சி தரார். அதான் அவருக்கு பெருமாள் சத்தியமூர்த்தி சத்தியகிரிநாதன் திருநாமங்கள். திருமங்கையாழ்வா பாடப்பட்ட ஸ்தலம். புருவ சக்கரவர்த்தி பாண்டிய மன்னர் சத்திய மகரிஷி ரிஷிபத்தினி கருடாழ்வா 4 பேருக்கும் பெருமாள் பிரதிஷ்டம் காட்சி தரார். சுயம்பு பெருமாள் அஷ்டபந்தன வீடம் கிடையாது. பெருமாள் மார்புல மகாலட்சுமி 108 சாலிகிராம் சாத்திட்டு இருக்க பிரேக சக்கரம் எடுத்திருக்க. அப்படி சத்திய மகரிஷி இங்கே தவசு பண்ணும்போது பெருமாள் அவருக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்துக்கு மேலே அவர் எந்த ஒரு காட்சியும் தரல. அப்போக்குள்ள சத்திய மகரிஷி வருத்தப்படுறார். அப்போக்குள்ள என்ன பண்ணுறா பெருமாள் பன்றி அவதாரம் வராகி அவதாரம் எடுத்து இங்கேருந்து சிவகங்கை சீமையில் போய் அங்கே உள்ள விளைநிலங்கள்லாம் நாசம் பண்ணுறேன். அங்கே உள்ள மக்கள் போய் ராஜாட்ட இந்த மாதிரி ஒரு பன்றி அவதாரம் ரொம்ப இது பண்ண விளைநிலங்கள் நாசம் பண்ண சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணுறா அவரோட சிப்பாய் எல்லாரையும் ஏவி விடுறார். அந்த பன்றியை எதுவும் செய்ய முடியல. கடைசி கட்டத்தில் ராஜாவே அந்த பன்றியை வேட்டையாட வர. அப்படி வேட்டையாடும் போது அந்த பன்றி அம்போட நேரே இங்கே மறைஞ்சிருக்கு. அவர் பாண்டிய மன்னர் அங்கேருந்து இவங்க எல்லாம் தேடி பார்க்குற பன்றி அவதாரம் கிடைக்கல. கடைசியில் இங்கே ரத்தம் விட்டு கடைசியாக இந்த மலைக்கு அடிவாரத்தில் நின்றதோடு தீவாயிடுது. அப்போக்குள்ள அவர் தேரை விட்டு இறங்கி சுற்றி வரும்போது சத்திய மகரிஷி புஷ்கரிணிலேருந்து அப்படியே மேலே எழுந்துச்சு வர. யாருமே இல்லை அந்த காட்டில் ஒரு அந்தனர் மட்டும் தனியாக வரான்னு சொல்லிட்டு சத்திய மகரிஷி கேட்குறாரு. இந்த மாதிரி தனியாக இது மாதிரி கேட்டவுடனே உங்களுக்கு பெருமாள் தான் எதுவாக இருக்கான்னு சொல்லிட்டு பெருமாளை அப்போக்குன்னு காட்டுறேன். முதல்ல பெருமாள் அவன் 2 பேர்த்தையும் காட்சி தர. அந்த இடத்துல தலைவச்சு எங்கள் ஆலமரத்துக்கு கீழே சத்தியகிரி மலை அடிவாரத்தில் பெருமாள் நின்ற திருவாரத்தில் ஒரு அந்தனரை காட்சி தந்து ஒரு எச்சம் இதுவாக இருந்தோடனே பாண்டிய மன்னர் அந்த நேரத்தில் அவர் பெருமாளுக்கு விமானம் கட்டி தர சொல்கிறார். அப்போக்குள்ள அந்த தேக்காட்டூர்ன்ற ஊர் அவரோட தேர் காணாமல் போனோடனே பெருமாள் சொல்கிற நான் தான் தேரை காணாமல் போன வச்சு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு தேக்காட்டூர்ன்ற கிராமம் பக்கத்துலேருந்து 15 கிலோமீட்டரில் இருக்குது. அது பெருமாள் தேர் காட்டின ஊர். அதான் தேர் காட்டூருங்கிறது தேக்காட்டூர்னு 4 இடம் மாறிடுச்சு. பெருமாள் ரொம்ப விசேஷமான பெருமாள். இங்கே தலைவருஷம் இங்கே வராக சன்னதி லட்சுமியோட காட்சி தர. பெருமாள் நின்ற கோலம் சுயம்பு பெருமாள் அஷ்டபந்தம் கிடையாது. அப்புறம் இன்னொரு இங்கே நின்ற கோலத்திலையும் இருக்கார், சயனா கோலத்திலையும் இருக்கார். அமர்ந்த கோலம் லட்சுமி நரசிம்மராகவும் வராகமூர்த்தியாகவும் காட்சி தர பெருமாள்.
பழமையும் பெருமையும் மிக்க திருமையும் திருமையர் சத்தியமூர்த்தி பெருமாள் திருக்கோவிலின் மகிமைகளையும் மகத்துவங்களையும் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. வைகுண்டத்தில் இருக்கும்போது பெருமாள்கிட்ட வந்து எனக்கு அடிக்கடி கோபம் வருது. எனக்கு வந்து கோபத்தை விட்டு சாந்த குணத்தை அடைய வழி கேட்கும்போது பெருமாள் சொல்கிற பூலோகத்தில் போய் தவசம் பண்ண சொல்லி அங்கேருந்து ஆதிசேஷன் 1000 சிரஸ்களோட இங்கே வர இங்கே வந்து ஊர்ந்து வந்து பூலோகத்தை பார்த்த உடனே நம்ம 1000 சிரஸோட இங்கே வந்தால் பூமி தாங்காதுங்கிறதுனால இங்கே வந்து 5 தர நாகமாக இங்கே வந்து இறங்குற. திரும்பத்துலேருந்து புதுக்கோட்டை போகிற 1/2 கிலோமீட்டர் சர்பன் நதின்னு பாம்பாறு ஓடுது. அது ஆதிசேஷன் ஊர்ந்து வந்தது. இங்கே வந்து தவசு பண்ணி பெருமாள் அவருக்கு வந்து ஹயகிரிவராக காட்சி தந்து பெருமாள்கிட்ட வந்து வைகுண்ட சேவையான காட்சி தரணும்னு சொன்ன உடனே ஆதிசேஷன் பெருமாள் இங்கே சயனத்தில் இருக்க. சயனத்தில் இருக்கும்போது ஸ்ரீதேவியும் பூமாதேவியும் பெருமாளுக்கு திருவடிங்க இங்கேயும் கால் பிடிச்சுருக்கா. மதுகைடவர் ராட்சசா வானூர்தியாக போகும்போது இங்கே பூலோகத்தில் எவ்வளோ ஒரு அழகான பெண்ணுக்கு வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, இங்கே வந்து பூமாதேவியை சிறையெடுக்குன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிருக்கிறா. ஆதிசேஷன் பெருமாள் நித்திரையில் இருக்கும்போது அவள் வந்து பூமாதேவியை சிறையெடுத்துன்னு போகிறான்னு சொல்லிட்டு பெருமாள் கேட்காம தன்னோட விஷத்தை கேட்குறார். அந்த விஷமானது அக்னியை மாதிரி அவள் 2 பேரும் சம்ஹாரம் பண்ணி வரட்டி விட்டு அவளுக்கு பயந்துட்டு பூமாதேவி பெருமாள் திருவடியில் ஒழிஞ்சுருக்கா. பூமாதேவியை வலது வாரத்தில் அபயமளிக்கிறார். பெருமாள் மார்பில் மகாலட்சுமி அனுப்பிச்சுருக்கார். மகாலட்சுமி இடது கரத்தில் அபயமளிக்கிறார். ஆதிசேஷன் பெருமாளை கேட்காம அவளை சம்ஹாரம் பண்ணிட்டோமே, நம்ம இங்கே வந்ததே வந்து சாந்த சுகமாக்க தான் இங்கே வந்தோம், ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம திருப்பி தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி பயப்பட வேணா, அவள் துஷ்டாதான்னு சொல்லி ஆதிசேஷன் பெருமாள் வலது கரத்தை தட்டி கொடுக்குறார். பெருமாள் நாவி பிரம்மதேவர், 3 தேவர்கள், 7 ரிஷிகள், 8 தபசுக்கள், கிண்ணற கிம்பர நாரதர், சித்ரகுப்தன், தர்மன், கிரீடன் எல்லாரும் இங்கே வந்து ஆதிசேஷனுக்கு மலர் தூவி ஆசிர்வாதம் பண்ணுறதா இங்கே ஸ்தலம். கதவுலேருந்து சன்ன வரைக்கும் மலையை குறைஞ்சி கட்டப்பட்டது. 7ஆம் நூற்றாண்டில் ராஜகோபுரகட் சம்பரஷம் பண்ணிக்கா. 2ஆம் நூற்றாண்டில் முத்திரை ராஜா காலத்தில் மணிமண்டபம் பண்ணி கட்டியிருக்காங்க. அவங்க வாரிசு ஒவ்வொருத்தவங்களும் எக்ஸ்டெண்ட் பண்ணி 2ஆம் நூற்றாண்டிலேருந்து 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கோவில் திருப்பி நடந்திருக்கு. 7ஆம் நூற்றாண்டு ராஜகோபுரகட் சம்பரோஷனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழிச்சு சம்பரோஷனம் தெரியாது. 2005 பங்குனி மாதம் 26ஆம் தேதி சம்பரோஷனம் நடந்தது. தைலக்கா பெருமாள் மூலவர் 2 பேர் தைலக்காப்பு திருமேனி தான், திருமஞ்சன திருமேனி கிடையாது. 108 மூலிகைகள் பூச்சி காட்சி அதிலிருந்து வரக்கூடிய திரவத்தினால தான் பெருமாளுக்கு ஒரு தைலக்காப்பு திருமேனி. இங்கே தாயார் வந்து உஜ்ஜீவன தாயா, உய்யவந்தான் ஆட்சியான் மக்கள் போற்றப்படுற தாயா. உஜ்ஜீவனம் வனம்னு அந்த காலத்து இது ஃபுல்லாக மூங்கில் காடு. மூங்கில் காட்டுறது மக்களுக்கு வந்து இங்கே வந்து தாயார் காட்சி தர. பெருமாள் வந்து பங்குனி உத்தரத்து அன்னைக்கு பெருமாள் இங்கே சேவையார் சேர்ப்பார். பெருமாள் தாயார் சேர்த்து திருமஞ்சனம் உண்டு. சாயரிச்ச பெருமாள் கிரீட சேவை உண்டு. பெருமாள் மட்டும் போவார். தாயாருக்கு வந்து பரிதாண்டா பத்தினி பத்மசன தாயார், பத்மத்தில் தாயார் இங்கே வந்து அமர்ந்திருக்கா. கல்யாணம் ஆகாத குழந்தைலாம் வரப்பிரசாதி எல்லாருக்கும் இங்கே பிரார்த்தனை பண்ணிப்பா. சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமிக்கு அழகர் ஆற்றுல இறங்குற மாதிரி இங்கே வந்து பெருமாள் கடையக்கூடிய கிராமத்தில் போய் 15-30 கிலோமீட்டரில் அங்கே போய் ஆற்றுல இறங்குவார். கஜேந்திர மோட்ச சேவை இங்கே உண்டு. 3 பெருமாள், கடையக்குடி ரெகுநாத பெருமாள், புதுக்கோட்டை வரதராஜ பெருமாள், திருமணி சத்தியமூர்த்தி பெருமாள் கஜேந்திர மோட்சம் கிரீட சபையில் பே பண்ணுறது. வைகாசி மாதம் வைகாசி விசாகத்தில் பிரம்மோற்சவம் நடக்கும். 10 நாள் உற்சவம். பௌர்ணமி அன்னைக்கு இங்கே தீர்த்தவாரிங்கனால தேர் முடிஞ்சு 11 மணிக்கு மேலே இங்கே தீர்த்தவாரி நடக்கும். அந்த தீர்த்தவாரி அன்னைக்கு கங்கை, யமுனை, கோதாவரி 3 புண்ணிய நதிகளும் இங்கே வந்து புஷ்கரில் குளிச்சுட்டு நீராடுறதா ஐதீகம். அதனால் அன்னைக்கு வந்து நம்ம இங்கே வந்து பெருமாளை சேவிச்சோம்னா ரொம்ப விசேஷம். திருவண்ணாமலையில் 3 கிரிவலம் போகிறது ஒன்றும், இங்கே வந்து 1 கிரிவலம் வந்தாலே அந்த விசேஷம். ஆனி மாதம் எந்த விசேஷம் கிடையாது. ஆடி மாதத்தை வந்து 10 நாள் உற்சவம், பிரம்மோற்சவம், ஆண்டாள் உற்சவம் உண்டு. அதை வந்து 4 நாள் கிரீட சேவை, 6ஆம் நாள் ஆண்டாள் திருக்கல்யாணம் விமர்சையாக நடக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு ஆண்டாள் பிறப்பாடு, பெருமாள் கல்யாணம் முடிஞ்சு பெருமாள் தயார் சேர்த்து பிறப்பாடு உண்டு. அதுக்கப்புறம் 8ஆம் நாள் குதிரை வாகனம், 5ஆம் நாள் சேஷ வாகனம், 9ஆம் நாள் திருத்தேர், அதே தீர்த்தவாரி உண்டு. ஆண்டாளுக்கு பெருமாளுக்கு திருத்தேர் உண்டு. 10ஆம் நாள் புஷ்ப பல்லாக்கு. ஆவணி மாதம் பௌத்திர உற்சவம் நடக்கும். ஆவணி மாதம் அமாவாசைக்கு முதல் நாள்லேருந்து அமாவாசை 3 நாள் பௌத்திர உற்சவம் நடக்கும். 3 நாள் சேவை உண்டு. புரட்டாசி மாதம் 10 நாள் நவராத்திரி ரொம்ப விசேஷமாக நடக்கும். 10ஆம் நாள் வந்து மௌர்ணம் பெருமாள் அம்பு சைடு வர்றார். ஐப்பசி மாதத்தில் வந்து பெருமாளுக்கு வந்து சத்தியமூர்த்தி பெருமாள் நின்ற பெருமாளுக்கு வந்து அன்னக்குடின்னு சொல்லக்கூடிய திருப்பாவாடை உற்சவம் நடக்கும். அது ரொம்ப விசேஷம். திருமஞ்சனம் போக்குவரத்து எல்லாமே சேவையாகும். கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபத்தன்னைக்கு பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகிட்டு பெருமாள் வந்து இங்கே சொக்கப்பன்னு சொல்லக்கூடிய அந்த இது கொளுத்துவாங்க. ரொம்ப விசேஷமாக நடக்கும். மக்கள் எல்லாம் நிறையா வருவாங்க. மண்டபடிதார எல்லாமே நிறையா விசேஷம். பெருமாள் காலம் தீர்த்தவாரி எல்லாமே உண்டு. மார்கழி மாதம் வைகுண்டாதேசி 10 நாள் உற்சவம். பகல் 10 ராப்பத்து நடக்கும். ராப்பத்தில் முதல் நாள்
எப்படி பெருமாள் வந்து கதவு திறந்து 10 நாளைக்கு சேவை சாய்க்கிறாரோ அதே மாதிரி சாயங்காலம் 6:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் பெருமாள் அதே மாதிரி தினமும் சாயத்தில் திருமஞ்சனாகி பெருமாள் வந்து எப்படி ஏகாதசி கதவு திறக்கிறோம் அதே மாதிரி விஸ்வசன சன்னதி ராமர் சன்னதி மண்டபப்படி பண்ணி குறுக்களுக்கு மரியாதை பண்ணி கதவு திறந்து அம்மாளுக்கு காட்சி தந்து சன்னதி சுற்றி வந்து பெருமாள் உள்ளே ஏழ்வார். அதுக்கப்புறம் செவ்வாய்க்காலம் கோஷ்டி பிரசாதம் எல்லாமே கிடைக்கும். தை மாதத்தில் தை 1 பெருமாளுக்கு வந்து சயன பெருமாளுக்கு வந்து உற்சவம் வரைக்கும் வந்து டோல் உற்சவம் சொல்கிற ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். தை 2 தாயாருக்கு வந்து திருமஞ்சனம் ஆகிட்டு தாயார் வந்து தாயார் வந்து இங்கே வந்து பரிதாண்ட பார்த்துன்னு கோயிலுக்கு வெளில போக மாட்டா. தாயார் ஜடாரி மட்டும் தீர்த்தவாரி உண்டு. சுந்தர மண்டலத்தில் தாயார் இயல்பா பெருமாளுக்கு தாயார் சேர்த்து வருஷத்தில் ஒரு நாள் மட்டும் தாயார் வந்து சன்னதி விட்டு வெளில வருவா. மாசி மகம் சிவராத்திரி வந்துருப்பா. திருக்கோஷி துப்பத்துக்கு வரவா ஃபுல்லாக வந்து க்ரௌடு நிறையா இருக்கும். பங்குனி மாதம் பங்குனி உத்தரத்தன்னைக்கு பெருமாள் சேர்த்து பெருமாள் தாய் திருமால் கோவில் திவ்ய தரிசனம் சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று பழமையும் பெருமையும் மிக்க திருமயம் திருமையர் சத்தியமூர்த்தி பெருமாள் திருக்கோவிலின் மகிமைகளையும் மகத்துவங்களையும் பார்த்தோம். நாளை வேறொரு புகழ்பெற்ற திருமால் கோவில்